காஞ்சிபுரம் கல்வியில் புகழ்பெற்ற ஒரு நகரம். நீங்கள் வரலாற்றில் காஞ்சிபுரத்தை பார்த்தால் காஞ்சிபுரத்திற்கு இந்தியாவிலே ஒரு சிறப்பு அடையாளம் உண்டு. மிகச்சிறந்த கல்வி நிலையங்கள், பௌத்த கல்வி நிலையங்கள் இருந்த ஊர்தான் காஞ்சிபுரம். இன்று ஆக்ஸ்போர்டில் போய் படிப்பதற்காக, வெளிநாடுகளில் போய் படிப்பதற்காக மாணவர்கள் செல்கிறார்கள் இல்லையா? அப்படி அந்த காலத்தில் வட இந்தியாவில் இருந்து வேறு வேறு தேசங்களில் இருந்தெல்லாம் காஞ்சியில் வந்து கல்வி பயில வேண்டும் என்று விரும்புவார்களாம். அவ்வளவு சிறப்பான கல்வியினுடைய ஒரு நகரம் இது. சிறந்த கடிகைகள் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி நிலையங்கள் இங்கே இருந்தன. அது மட்டுமல்ல, வரலாற்றில் இலக்கியத்தில் காஞ்சிக்கென்றே ஒரு தனி மரபும் பாரம்பரியமும் இருக்கிறது. இந்த காஞ்சி தந்த கொடைகளில் மிக முக்கியமான ஒன்று அறிஞர் அண்ணா. அவர்தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டவர், தமிழகத்தை ஆட்சி செய்தவர். இதே காஞ்சியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் இருந்து வந்த நேத்தூர் சுந்தரவடிவேலு தான் தமிழ்நாட்டினுடைய பொது கல்வியை உருவாக்கியதில் முன்னோடியாக இருந்தவர். இன்னொரும் சிறப்பும் இருக்கிறது. இந்த காஞ்சியை ஆண்ட மகேந்திரவர்ம பல்லவன் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, யோசித்து பாருங்கள். ஒரு மன்னர் ஆட்சி செய்வார், இலக்கியம் படைக்கிற மன்னரும் வாழ்ந்த பகுதி இது. அப்படின்னா காஞ்சி என்பது எப்போதுமே கேட்போர் சிறந்த ஒரு அவை. நான் பல ஆண்டுகள் இங்கே வந்து பேசியிருக்கிறேன் இதே கண்காட்சியில். ஒவ்வொரு முறையும் வேறு கண்காட்சியில் இல்லாத இந்த கண்காட்சிக்கு ஒரு சிறப்பாக நினைப்பேன். இங்கே இதயத்தை முழுவதுமாக கேட்பதற்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு செல்கிறார்கள், பிள்ளைகளிடம் போய் சேர்க்கிறார்கள், குடும்பத்திடம் போய் சேர்க்கிறார்கள். எதையெல்லாம் தன்னுடைய குறைகளாக உணர்கிறார்களோ அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். பண்பாடும் கல்வியும் இணைந்த ஒரு அவையில் பேசுவது என்பது எனக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. அந்த வகையில் இன்று நான் நினைவில் ஒளிரும் கதைகள் என்று நான் வேறு வேறு வயதில் படித்த, கேட்ட, என்னை பாதித்த சில கதைகளை எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருடைய நினைவிலும் சில கதைகள் இருக்கிறது, அது என்னுடைய நினைவில் மட்டுமல்ல. நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது கேட்க தொடங்கினார்கள் என்றால், உங்கள் பேரன் பேத்திகளோ அல்லது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சிறு பிள்ளைகளோ கதை கேட்பார்கள் என்றால், நீங்கள் உடனே ஏதாவது ஒரு கதையை சொல்லுவீங்க. உங்கள் மனதில், உங்களுடைய மனதினுடைய காப்பறையில் நிறைய கதைகள் இருக்கு. கேட்பதற்கு ஆள் இல்லை, அல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கேட்க தயாராக இருந்தால் சொல்வதற்கு அவ்வளவு கதைகள் இருக்கிறது. என்னுடைய பள்ளி வயதில் நிறைய கதை கேட்டேன். ஏன்னா கிராமத்தில் கதை சொல்வது, கதை கேட்பது என்பதுதான் ஒரே பொழுதுபோக்கே. திரைப்பட அரங்குகள் கிடையாது, தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, இன்று இருக்கக்கூடிய கணினி வசதி கிடையாது, கைபேசி கிடையாது என்பதால் கூடி உட்கார்ந்து கதை பேசுவார்கள். ஆண்கள், பெண்கள் எல்லோருமே வீதியில் கதை சொல்லுவார்கள், கதை கேட்பார்கள். வெளியிலிருந்து யாராவது ஒருவர் ஊருக்கு வந்தால் அவர் கதையோடு தான் வருவார். சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தாரா, அவர் சிங்கப்பூரை பற்றிய கதைகளை சொல்லுவார். ஒரு மாடு வாங்குவதற்கு, விற்பதற்கு செல்பவர் கூட அந்த மாட்டு சந்தையில் நடந்த கதைகளை எல்லாம் ஊரில் வந்து சொல்லுவார். அப்படி எங்கள் ஊருக்கு ஒருவர் வந்தார். வந்தவர் எங்கள் ஊரை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார். கிராமத்தில் யாராவது புதிய மனிதர் வந்தால் உடனே கூப்பிட்டு விசாரிச்சிருவாங்க, யார்ப்பா நீ, எதுக்கு வந்திருக்கிற, இப்படி சுற்றி பார்க்குறியேன்னு. அந்த மனிதர் சொன்னார், நான் ஒவ்வொரு ஊராக போய் தூங்கி பார்க்குறவங்க. எனக்கு எந்த ஊர்லையாவது நல்ல தூக்கம் இருக்கா, அந்த ஊர் நல்ல தூக்கத்தில் இருக்குதான்னு தூங்கி பார்க்கக்கூடிய மனிதன் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஊர்க்காரங்களுக்கு நம்ம ஊர் நல்ல ஊரா தூங்குறதுக்கு அப்படின்னு ஆசை. அவனை நீங்கள் எங்கே படுக்க போகிறேன்னப்போ, அவர் நான் ஒரு திண்ணையில் படுத்துக்கிடுவேன், காலையில் நான் இந்த ஊரினுடைய தூக்கம் எப்படி இருக்கிறதுங்கிறத சொல்கிறேன் அப்படின்னார். காலையில் அவரை எழுந்து கேட்டபோது அவர் சொன்னார், உங்கள் ஊரில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேங்க, ராத்திரிலையும் சீக்காளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இரவில் உறங்க மாட்டேங்கிறாங்க, அவர்களுக்கு மூச்சிறைப்பு வருகிறது, அவர் எழுந்து நடமாடுகிறத பார்க்குறோம். ஆழ்ந்த தூக்கம்தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பெரிய இன்பங்களில் ஒன்றே ஆழ்ந்து துயில்வது தான். ஒரு நல்ல துயில் போதும், மறுநாள் உங்களுடைய எல்லா பணிகளையும் மகிழ்ச்சியாக நீங்கள் செய்ய முடியும். அப்போ இப்படி ஊருக்கு கதை சொல்லுகிறவர்கள் வருகிற போது சிறுவர்களான நாங்கள் நிறைய கதை கேட்டிருக்கிறோம். அப்படி என்னுடைய பள்ளியில் ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு கதை இன்னும் என் மனதில் அப்படியே இருக்கு. அது எங்கோ அவர் படித்த, கேட்ட கதை. எந்த புத்தகத்தில், எந்த பாடத்தில் அவர் கேட்டார்னு தெரியாது. வகுப்பில் அவர் கதை சொல்ல தொடங்கும் போது சொல்லுவார், இன்னைக்கு என்ன கதைடா சொல்லலான்னு பசங்கிட்ட கேட்பார். பசங்க ஏதாவது ஒன்று சொன்னால் அதை விட்டு ஒரு கதை சொல்லுவார். அப்படி அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு பனி பிரதேசத்தில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அந்த விறகு வெட்டிக்கு மனைவி, பிள்ளைகள் இல்லை, தனியாக வாழ்ந்திருந்தான். அவனுடைய வேலை பனி பிரதேசத்தில் கூடிய ஏதாவது மரங்களை வெட்டி அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஊரில் விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு தன்னுடைய உணவை தானே சமைத்து சாப்பிட்டுட்டு சின்ன வீட்டில்
சரியான கதவு கூட இல்லாத ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான் அவன். அவனுக்கு பெரிய ஆசைகள் கிடையாது, கனவுகள் கிடையாது. அன்றாட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நீண்ட வருடமாக இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையை பார்த்து, இவ்வளவு நல்ல மனிதன் எதுவுமே வேணும்னு நினைக்காம இருக்கிறானே, அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு ஏதாவது வரம் கொடுக்கலாமே என்று அவனை தேடி வான் உலகத்திலிருந்து ஒரு தேவதை வந்து அந்த தேவதை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த விறகு வெட்டிட்ட, அப்பா நீ நல்லவனாக இருக்கிற, எதையும் மனதில் யோசிக்காத, ஆசைப்படாதவனாக இருக்கிற, உனக்கு நாங்கள் வரம் கொடுக்க வரணும்னு நினச்சி வந்திருக்கேன், என்னப்பா வேணும்னு கேட்டப்போ அவன் சொன்னான், எனக்கு என்ன வேணும்னா தெரியலையே, எனக்கு சாப்பாடு வேணும், நானாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், படுத்தா தூக்கம் வந்துடுது, தினசரி செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு ஆசைப்படணும் இல்லையா? நிறைய விஷயங்களுக்கு நாம் ஆசைப்படுவோமே, அதில் நம் காலத்திலெல்லாம் பேராசைப்படவே செய்கிறோம். அவன் ஆசைப்படவே தெரியாதவன். ஆனால் அவனிடம் போய் சொன்ன உடனே அவன் சொன்னான், ஒரு நாள் வேணும்னா எனக்கு அவகாசம் கூட, நாளைக்கு கேட்குறேன், இல்லை இன்னைக்கே கேளு. அப்போ அவன் சொன்னான், நான் பண்டிகை நாட்களின் போது விசேஷ உணவுகள் எதையும் சாப்பிட்டது கிடையாது. இப்போல்லாம் கிறிஸ்மஸ் காலம், எல்லாரும் கேக் செய்வாங்க, கேக் தருவாங்க, கேக் சாப்பிடுவாங்க. அப்படி விதவிதமான இனிப்பை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சின்ன ஆசை இருக்கு. தேவதை தானே, முடியும் என்றால் ஒரு இனிப்பை எனக்கு தர முடியுமான்னு கேட்குறான். அந்த தேவதை சொல்லுகிறது, இவ்வளோதானா உன் ஆசை? ஒரு கேக், ஒரு சின்ன இனிப்பு தான் வேணுமா? இப்போ பாருன்னு ஒரு தட்டு நிறைய இனிப்பை முன்னாடி கொடுக்குது. இவ்வளவும் எனக்கே வான்னு கேட்குறான். உனக்கே தான், வைத்து வைத்து சாப்பிடு, விரும்புகிற சுவையில் எல்லாம் சாப்பிடணுன்னே எடுத்து 4-5 கேக் சாப்பிட்டுட்டு அவன் சொல்கிறான், போதும் சந்தோஷமாக இருக்கேன், போயிடு அப்படின்னு. அந்த தேவதைக்கு மனதில்லை. இப்போ கூட எதுவும் வேணும்னு கேட்காதவனா இருக்கிறானே, இவனுக்கு வேற ஏதாவது கொடுக்கலாமேன்னு இன்னும் ஒரு வரம் தருகிறேன், வேறு கேளுன்னு. அப்போ அவன் சொன்னான், இந்த வீட்டிற்கு கதவு இல்லை, அதனால் குளிர்காலத்தில் ரொம்ப குளிர் வந்துடுது, படுப்பதற்கு நல்ல மெத்தை இல்லை, படுக்கை இல்லை, மரக்கட்டில் தான் படுக்கிறேன், ஒருவேளை இதை மட்டும் நீ கொடுத்தா கூட போதும்னு நினைக்கிறேன், குளிர்காலத்தில் கதவை மூடிட்டு படுக்கையில் படுத்துக்கிடுவேனே அப்படின்னு. மறுநிமிடம் அந்த வீட்டிற்குள் ஒரு நல்ல படுக்கை, மெத்தை, வீட்டுக்கு அழகான கதவு எல்லாம் வந்துடுச்சு. வந்த உடனே அவன் என்ன சொன்னான்னா, நீ கிளம்பு, நான் உள்ள போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு. அந்த தேவதைக்கு இப்போதும் வருத்தம் என்ன அப்படின்னா, இவ்வளோதானா உன் ஆசை? ஒரு சின்ன கட்டில், கதவு தானா? இன்னொரு வரமும் தர்றேன்ப்பா, கேளுப்பான்னு. அவன் சொன்னான், ஏன் தொந்தரவு பண்ணுற, போதும்னா விட்டுறேன் அப்படின்னு. நாளைக்கு வருகிறேன், நாளை நீ கேளு அப்படின்ட்டு போயிடுது. ஒரு இரவு முழுக்க நல்ல கதகதப்பான அறையில், நல்ல படுக்கையில் நன்றாக உறங்கி காலையில் எழுந்திருக்கிறான். காலையில் திரும்ப தேவதை வந்து கேட்குது, என்னப்பா வேணும்னு. திரும்ப வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டியா சொல்லுன்னு. நல்லா யோசிச்சிட்டேன் இரவு, எனக்கு தேவை என்ன அப்படின்னா, என்னுடைய உடைகளை நானே துவைச்சிக்கிறேன், என்னுடைய சமையலை நானே செய்கிறேன், என்னுடைய பணிகளை எல்லாம் நானாக பார்த்துக்கிறேன், நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியாக வரக்கூடாதுன்னு கேட்டான். தேவதை என்ன நினைத்தது, ஏதாவது ஒன்று வரம் கொடுக்கறேன்னா கொடுத்துடணும். இப்போ அவன் கேட்கிற வரம், இந்த தேவதையே வீட்டு வேலைக்காரியாக வரக்கூடாதா? அப்பா என்னப்பா இப்படி கேட்டுட்டேன், நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. என்னப்பா அவன் தான், நீ தான் வரம் தரேன்னு வந்த, நீ வா என் வீட்டில் பணியாளராக இரு, இந்த வேலையெல்லாம் செய்ய போ, உள்ளே இருக்கிற துணியெல்லாம் துவைச்சி போடு அப்படின்னு. அந்த தேவதை ஒரு நிமிடம், அவன் வேற வழி இல்லை, அது வரம் கொடுத்து தான் ஆகணும், அந்த வீட்டுக்கு பணிப்பெண்ணாக மாறிடுச்சு. இந்த கதையை சொல்லிவிட்டு ஆசிரியர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாவிட்டால் தேவதையை கூட பணிப்பெண்ணாகத்தான் மாற்றி விடுவீர்கள். நான் சிறு வயதில் கேட்கும் போது தெரியவில்லை, வளர்ந்த பிறகு நான் தெரிந்து கொண்டேன், என் வீட்டு பணிப்பெண்ணெல்லாம் ஒரு காலத்தில் தேவதைகளாக இருந்தவர்கள், அவர்களை பணிப்பெண்ணாக மாற்றிவிட்டோம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு எதற்கு என் பிள்ளைகள் மீது இவ்வளவு அக்கறை, என் வீட்டு சமையற்கூடத்தை எதற்கு இவ்வளவு தூய்மையாக அவர்கள் சுத்தப்படுத்த வேண்டும், தன் பிள்ளைகளைப் போல என் பிள்ளைகளுக்கு ஏன் தலையில் எண்ணெய் வைத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களை நலம் விசாரித்து கவனித்து, அது ஊதியத்திற்காக பெறுகிற வேலை இல்லை. அவர்கள் தேவதைகளாக இருந்தபோது தூய இதயத்தோடு அன்போடு இருந்தார்கள், அதை இந்த காலத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆசிரியர் சிறு வயதில் சொன்னார், இந்த கதையை எதற்காக மாணவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்கு, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாவிட்டால் நீங்கள் எதற்கோ ஆசைப்படுவீர்கள், எதோ செய்வீர்கள் என்று சொல்றார். இன்று பலருக்கும் தெரியாத விஷயம், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது, அடுத்தவர் வைத்திருக்கிறாரே
அவரிடம் கார் இருக்கிறதே, அவர் வீடு வைத்திருக்கிறாரே, அவர் இந்த வேலை பார்க்கிறாரே, இவர் மருத்துவர் ஆகிவிட்டாரே, அதை நானும் செய்ய வேண்டும், என் பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படின்னா ஒரு கதை வெறும் கதை அல்ல நண்பர்களே. கதை என்பது இந்த வாழ்க்கையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு வெளிச்சம், இந்த வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு தகவல், இந்த வாழ்க்கையை உங்களுக்கு மருந்து போல ஒரு கதை, தேனும் மருந்தும் கலந்து தருவது போல ஒரு கதை என்ற ஒரு வடிவத்தின் வழியாக மருந்தாக அது உங்களுக்கு தருகிறது. எத்தனை எத்தனை கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம். எங்கிருந்து இந்த கதைகள் வந்தது? கதைகளுக்கென்று தனியான ஒரு தோற்றம் இல்லை. நாமும் நீங்களும் இந்த உலகமும் இயங்குகிற வரை எல்லாமும் கதை தான். நம்ம பற்றி யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க, அவர் ஒரு கதையைத்தான் சொல்லுவார். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பராக இருந்தால் அவர் எப்போதாவது அவர் இல்லாத நேரத்தில் அலுவலகத்தில் அவரை பற்றி பேசுவதை அவர் கேட்டால் தெரியும். அத்தனை கதைகள் சொல்லுவாங்க. அதிலும் அதிகாரத்தில் இருப்பவராக இருந்தால் அவரை பற்றி கதைகள் அதிகம் இருக்கும். அப்படின்னா கதை என்பது கதை இல்லை என்பதே. கதை என்பது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிற, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம். ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருந்தார், ஆண்டன் செக்காவ் அப்படின்னு பேர். அவர் நிறைய சிறுகதைகள், 400க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அவரை எழுதியது ரஷ்ய மொழிகளாக இருந்தாலும் கூட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அவரை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவரை விரும்பி படிக்கிறார்கள். தமிழில் கூட ஆண்டன் செக்காவ் சிறுகதைகள் என்ற புத்தகம் இங்கே நீங்கள் கண்காட்சியிலே போய் பார்க்கலாம், வாங்கலாம், படிக்கலாம். அவ்வளவு சிறந்த கதாசிரியர் அவர். எதை எழுதினார்? நான் இப்போ கதையை பற்றி சொல்கிறேன் இல்லையா, அதில் ஒரு கதை எப்படி, ஏன் கதை முக்கியமானது என்பதற்கான கதையை எழுதியிருக்கிறார். ஒரு குதிரை வண்டிக்காரன், அந்த குதிரை வண்டிக்காரனுடைய மகன் அன்று காலையில் இறந்துட்டான். குதிரை வண்டிக்காரனுக்கு தன் மகன் இறந்து போன துக்கத்தை யாரிடமாவது சொல்லணும். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வாடிக்கையாளர் அவருடைய குதிரை வண்டியில் ஏறுறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக சொல்கிறார். போகும்போது அந்த ஆளிடம் இவன் பேச்சு கொடுக்குறான், ஐயா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எப்பா என் வேலையை பார்க்க விடுப்பா, உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை, அமைதியாக வண்டி ஓட்டுங்கிறார். போய்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரத்துக்கு கழிச்சு அவன் சொல்கிறான், ஐயா இன்னைக்கு என் பையனுக்கு என்ன நடந்ததுன்னா அப்படின்னு. உன்னை பற்றியே கேட்க தயாராகாத போது உன் பையனை பற்றி ஏன்ப்பா கேட்கணும்? கேட்க மாட்டேன். அவரோட இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அவர் கொடுக்குற கட்டணத்தை வாங்கிக்கிறான். அடுத்த பையனே வருகிறார். அவரிடம் ஏறிய உடனே சொல்கிறான், ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்களேன் அப்படின்னா. சொல்லுப்பா என்ன அப்படின்னு. என்னுடைய பையன் இன்னைக்கு என்ன ஆகிட்டான் அப்படின்னா. என்ன செத்து போயிட்டானா? ஆமாங்க, உலகத்தில் பிறந்தா சாகத்தான்ப்பா செய்யும், வேற வேலை இல்லை, வண்டி ஓட்டு அப்படிங்கிறார். அன்று முழுவதும் அவன் ஒவ்வொருவராக தன் மகன் இறந்து போன துக்கத்தை சொல்வதற்காக வண்டியில் ஏறுகிற ஒவ்வொருத்தர்ட்டையும் பேச தொடங்கும் போதெல்லாம் மறுத்துடுறாங்க. காது கொடுத்து ஒருவர் கூட கேட்க தயாரால். உங்களை தானே கொண்டு போய் நான் விடுறேன், கூலியெல்லாம் தர்றீங்கல்ல, அந்த வர்ற நேரத்தில் நான் சொல்கிற கதையை 5 நிமிஷம் கேட்டால் என்னன்னா கேட்க தயாரால். மாலை ஆகிறது, எல்லாரும் போயிடுறாங்க, குதிரை மட்டும் நிற்கிறது. இவன் குதிரையிடம் போய் தடவிக்கொண்டு குதிரையிடம் சொல்ல தொடங்குகிறான், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என் பையன் இறந்துட்டான், அவனை எவ்வளவு ஆசையாக வளர்த்தேன், எப்படியெல்லாம் வச்சுருந்தேன், என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வலியை, என்னுடைய இழப்பை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இந்த ஊரில் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஒரு குதிரை வண்டிக்காரனுக்கு சொந்த வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை கூட கேட்பதற்கு இன்னொருவர் இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு 100 வருஷம் முன்னாடி எழுதுகிறார். நான் மாறிடுச்சா? நான் இல்லையே. இன்றைக்கு கூட உங்கள் வீட்டிற்கு காலையில் யாரோ 4 மணிக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கிறார். நீங்கள் இல்லாத நேரத்தில் யாரோ ஒருவர் ஒரு கொரியர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? அவர்கள் என்ன படிக்கிறார்கள்? அவர்கள் என்ன மதிப்பெண் வாங்கினார்கள்? எங்கிருந்து? எதுவுமே நமக்கு தெரியாது. பல நேரங்களில் அவர்கள் பெயர்கள் கூட தெரியாது. உங்கள் வீதியிலேயே அவர் காய்கறி விற்பவராக இருப்பார். காய்கறி விற்பவர் என்று தெரியுமே தவிர அவர் யார்? காய்கறி விற்க பிறந்தவரா என்ன? இல்லையே. அவர் பெயர் தெரியாது. அவருக்கு ஒரு சொந்த வாழ்க்கை இருக்கும் என்று நாம் நினைத்ததில்லை. சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும், அவரோடு கல்லூரியில் படிக்கக்கூடிய அவருடைய மகளோ மகனோ கூட வியாபாரத்துக்கு வருவாங்க. அப்படி என்றால் நாம் நம்மை பற்றி யோசிக்கிறோமே தவிர நம்முடைய உடனிருப்பவர்களை பற்றி யோசிப்பதில்லை. செக்காவ் சொல்கிறார், அவர் தன் மகனுடைய இறப்பை ஏன் ஒரு கதை சொல்லணும்னு சொல்றார். எல்லா இழப்பும் கதை வடிவத்தில் தான் எஞ்சுகிறது. ஒன்றை இழந்த உடனே ஒரு மனிதன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிடான். ஒரு வீடு இடிந்து போய் கிடைக்கிறதா, நீங்கள் போய் பார்த்த உடனே சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது சார். வீட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது.
வாழ்ந்த வரலாறு இருக்கிறது, மகிழ்ச்சியினுடைய அடையாளம் இருக்கிறது. அங்கிருந்து என்னெல்லாம் மகிழ்ச்சியை அனுபவித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றை நாம் என்ன சொல்லால் குறிப்பிடுகிறோம் என்றால் கதை இருக்கிறது என்று சொல்கிறோம். யாரோ வருகிறார், உங்கள் வீட்டில் உங்கள் சோரில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் தாத்தாவை பார்த்து கேட்கிறார், இவர் யார் என்றால், எங்கள் தாத்தா சார், அவருக்கு ஒரு கதை இருக்குது சார்னு சொல்கிறோம். அப்படின்னா எல்லோருக்கும் கதை இருக்கிறது. கேட்பதற்குத்தான் செவிகள் இல்லை, கேட்பதற்குத்தான் இன்னொரு மனது இல்லை. கதைகள் ஏன் நினைவில் எப்போதும் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால், கேட்க 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 அந்த கதை வழியாக அனுபவத்தை, ஞானத்தை, உலகை புரிந்து கொள்வதற்கான ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றுக்காக ஆசைப்படுகிறான் என்றால் அவன் பேசுவதற்குத்தான் அதிகம் ஆசைப்படுகிறான். அதிலும் விருப்பமானவர்களோடு பேசுவதற்கு மிக மிக ஆசைப்படுகிறான். உங்களுக்கு தெரியும், குளிரில் கூட காலையில் போய் பார்க்கில் உட்காந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு எதையாவது பேசணும். அப்படி பேசிக்கொள்வதன் வழியாக அவர்கள் மன ஆறுதல் அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். இந்த உலகில் சொற்களை தவிர வேறு பெரிய பரிசு எதுவுமே இல்லை. நீங்கள் யாராவது ஒருவரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு சொல் கேட்டால் போதும், பெரிய பரிசு இன்றைக்கு அவருக்கு. என் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறாரே என்று. பணம் அல்ல நண்பர்களே, பொருள் அல்ல, சொற்கள் தான் விலை மதிப்பில்லாத பரிசு. இந்த சொல்லை கொண்டுதான் கதைகள் உருவாக்கப்படுகிறது. அதிலும் சொல் வழியாக எல்லோருடைய நினைவுகளையும் எடுத்து அந்த நினைவுகளினுடைய முக்கியத்துவத்தை கதை வழியாக சேர்த்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கதையை யோசிக்கும் போதும் அல்லது வாசிக்கும் போதும் அல்லது மனதில் இருந்து திரும்ப சொல்லும் போதும் நாம் ஒரு புதிய உண்மையை பார்க்கிறோம், புதிய உண்மையை அடையாளம் கண்டுகொள்கிறோம். அப்படி உலகம் முழுக்க நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், தமிழில் நிறையவே இருக்கிறாங்க. தமிழினுடைய மிகப்பெரிய பெருமை ஒன்று அதனுடைய இலக்கிய பாரம்பரியம். 2500 வருஷமாக தொடர்ந்து இந்த இலக்கிய மரபு அப்படியே இருக்கு. இப்போ எழுத ஆரம்பித்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் அந்த மரபிலிருந்து ஒரு புதிய இலக்கியத்தை உருவாக்குறாங்க. செந்தில் ஜெகநாதன் அப்படின்னு இப்போ ஒரு இளம் எழுத்தாளர், அவர் 2 சிறுகதை தொகுப்புகள் போட்டிருக்கிறார். அநாகத நாதம் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கார், இங்கே கூட கிடைக்கும் பாருங்க. அநாகதம் என்றால் இதய கமலம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த சொல் அர்த்தம். இதயத்தில் ஒரு கமலம் இருக்கிறதாம், அது மகிழ்ச்சியின் போது, ஆன்ம விடுதலையின் போது அது மலரும் என்று ஒரு கருத்தாக்கம். ஒரு நாதஸ்வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாதஸ்வரம் கற்கிற ஒருவரை பற்றிய கதை அது. நான் படித்த தமிழினுடைய மிகச்சிறந்த கதைகளில் அந்த கதைக்கு ஒரு இடம் இருக்கு. அதை எழுதியவர் ஒரு இளைஞர், இப்போதான் எழுத ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அவர் இப்போவே தன்னுடைய ஒரு நட்சத்திரமாக அந்த கதையின் வழியாக காட்டிட்டார். அதுதான் தமிழினுடைய சிறப்பு. அவர் சிறந்த கதையை இளமையிலேயே ஒருவர் கொடுத்துறது இருக்கு இல்லையா. இந்த கதை ஏன் என்னை இவ்வளவு முக்கியமாக கவர்ந்தது அப்படின்னா, இந்த கதையில் ஒருவர் ஒரு பஸ்ஸில், கூட்டமாக இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஓடி போய் ஏறி சீட்டு பிடிக்கிறார். சீட்டு பிடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பஸ்ஸில் இடம் கிடைக்கிறது கஷ்டம், இல்லைன்னா நின்றுட்டே வரணும், நான் வந்தால் கூட பரவாயில்ல, என் நாதஸ்வரத்தையும் கூட வச்சுட்டே நிற்கணும். இவர் நாதஸ்வரத்தை எடுத்துக்கொண்டு கச்சேரி செய்வதற்காக போகவில்லை, விற்பதற்காக போகிறார். சாமிநாதன் என்ற அந்த இளைஞன் 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக அவனுடைய குடும்பத்தில் எல்லோரும் நாதஸ்வரத்தினுடைய மிகச்சிறந்த கலைஞர்கள். அவனோட அப்பா ஒரு மிகச்சிறந்த நாதஸ்வர கலைஞர், தாத்தா கலைஞர், குடும்பமே நாதஸ்வரத்துக்கு புகழ்பெற்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தனக்கு நாதஸ்வரம் கற்றாலும் அதில் திறமை இல்லை, தன்னால் வெளிப்படுத்த முடியவில்லை என்று நாதஸ்வரத்தை விற்பதற்காக கொண்டு போகிறான். போகும்போதே அவனுக்கு இருக்கு, எவ்வளவோ நம்மளை வீட்டில் இந்த இசையை படிக்க வச்சு பார்த்தாங்க, வாத்தியார்ட்ட அனுப்புனாங்க, குருகுலத்தில் படிக்க வச்சாங்க, நமக்கு மண்டையில் ஏறவே இல்லையே. அந்த ஆசிரியர் கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, இவனை இசையில் விடாதீங்க, இவனுக்கு அதில் ஞானமே கிடையாது, வரமாட்டான், வேறு ஏதாவது படிக்க வைங்க அப்படின்னு. ஆனால் இவர்களுக்கு ஒன்று, அந்த மரபு இந்த பையனோட நின்று போயிடக்கூடாது, இவன் கற்றுக்கிடணும், வாசிக்கணும், ஏன்னா இத்தனை தலைமுறை வாசித்த ஒரு வாத்தியம் இல்லையா, அதனால் அவன் படிக்கட்டுமேன்னு சொல்லி எவ்வளவோ அவனை படிக்க வைக்க பார்க்கிறார்கள். அவனுக்கே ஒரு கட்டத்தில் தெரிகிறது, நாம் இசை கலைஞராக ஆக முடியாது, அந்த திறமை இல்லை, ஞானம் இல்லை, கலை நம் கைவசமாகவில்லை, வேண்டான்னு விட்டுறான். ஆனால் அவனுக்குள்ளாடி ஒரு குற்ற உணர்வு இருக்குது. என்னென்னா, இந்த நாதஸ்வரத்தை பார்க்குற நேரமெல்லாம் நம்ம அதுக்கு வாசிக்க முடியாத ஆள், நம்ம தான் இதை கைவிட போகிறோன்னு தெரியுதே, இதை வித்துடலாமே அப்படின்னு நினச்சி அம்மாவிற்கு தெரியாமல், வீட்டிற்கு தெரியாமல் அதை விற்க எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போனவனுக்கு பேருந்திலேயே ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது நாதஸ்வரம் எங்கன்னு கேட்பாங்களே, வித்துட்டோன்னு சொன்னால் அதை எவ்வளவு வருத்தப்படுவாங்க.
எப்பா உங்கள் அப்பா தாத்தா பாட்டம் பூட்டம் காலத்திலேருந்து வாய்ச்ச நாதஸ்வரத்தை கொண்டு போய் விற்றுட்டு வந்திருக்கேடா, அப்படி என்னடா உனக்குன்னு கேட்பார்களே அப்படிங்கிறதுக்காக மனதுக்குள்ளாடியே ஒரு பொய்யை யோசிக்கிறான். திருடு போயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். பேருந்தில் வச்சுருந்தோம், திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டா நம்பிடுவாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறான். அதே போல் மனதிலேயே வச்சுட்டு கரெக்டாக திருவாரூருக்கு வருகிறது அந்த பேருந்தை விட்டு இறங்கும் போது போய் பார்க்கிறான், இவன் வைத்திருந்த நாதஸ்வரம் காணோம், திருடு போயிடுச்சு. என்னடா மனதில் நினைத்தோம், அதே போலே திருடு போயிடுச்சே, இப்போ புகார் கொடுக்கணுமா அல்லது அப்படி விட்டுட்டு ஓடிடணுமா? புகார் கொடுத்து ஒரு வேலையை கண்டுபிடிச்சு கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தான் வேண்டான்னு நினச்சோமே. தானாக போய்விட்டது நல்லது தான் நினச்சி வேகமாக சினிமா பார்க்கறதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே போயிடுறான். சினிமா பார்க்குறான். சினிமாவில் ஒரு காட்சியில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க கல்யாணத்தில். இவனுக்கு மனது தேங்கவே இல்லை, எவ்வளவு நல்ல வாத்தியம், இதை போய் விற்க பார்த்தோமே, இதை போய் தொலைச்சிட்டு வந்துட்டோமே. உடனே பேருந்து நிலையத்துக்கு போய் அந்த பஸ் டிரைவர் கண்டக்டரை பார்த்து, அண்ணன் வந்தண்ணே, வர நேரம் இந்த மாதிரி நாதஸ்வரத்தை தொலைச்சிட்டாங்கன்னா, அப்படி தொலைக்கிற பொருளாக அது? நண்பர்களே, நான் இத்தனை இடங்களுக்கு பயணம் செய்திருக்கேன், எங்கேயும் ஒரு தவில் வித்வான் நான் தவிலை தொலைத்ததாக பார்த்ததே கிடையாது. இசைக்கலைஞர்கள் தன் இசைக்கருவியை தொலைக்கவே மாட்டாங்க. தன் வலது கை எப்படியோ அப்படி அவர்களுக்கு அது. அதனால் நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா நான் வச்சேன், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னப்போ அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது வெறுங்கையோடு தானே தம்பி ஏறினீங்க, நாதஸ்வரமே கொண்டு வரலையே அப்படின்னு. இவனுக்கு குழப்பமாக இருக்குது. பஸ்ஸில் நாதஸ்வரத்தோடு தானே வந்தோம், பேருந்தில் ஏறினோம், உட்கார்ந்துருந்தோம், ஒருத்தர் கையில் கொடுத்தோம், ஆனால் அது எல்லாம் கற்பனையா? இல்லை தம்பி, நான் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் நாதஸ்வரமே கொண்டு வரல, நீங்கள் வீட்டுக்கு போய் கேளுங்க அப்படிங்கிறார். இவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் எப்போவும் நாதஸ்வரம் சாமி படத்துக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருப்பாங்க, அங்கே இல்லை. இவனுக்கு நாம் தான் தொலைத்து விட்டோம், இப்போ என்ன செய்யறது, எப்படி செய்யறது சொல்ல தெரியல. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கான். அம்மா வராங்க, வந்து கேட்குறாங்க, என்ன தம்பி இப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு. அம்மா அந்த நாதஸ்வரத்தை, அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தான் எடுத்து சாமி ரூமுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொலைக்கலையா? ஆனால் தொலைத்ததாக நான் நினைத்தேனே அப்படின்னா, உனக்கு ஒரு கற்பனை வந்துருச்சுடா. என்ன கற்பனைன்னா, நீ நாதஸ்வரம் வாசிக்க தகுதியற்றவன் நீயே நினைக்கிற, திறமை இல்லாதவன் நினைக்கிற, அந்த ஞானம் உனக்கு இல்லைன்னு நினைக்கிற. இன்னொன்று, எனக்கு வேண்டாம் என்று நீ நினைக்கிற. நினைப்பதோடு இவனுக்கு இந்த கற்பனை எவ்வளவு அதிகமாயிருச்சுன்னா, எங்காவது ஒரு இடத்துல நாதஸ்வரம் கேட்டால் இவன் உடனே கோவப்படுவான், நம்மளால் அதை வாசிக்க முடியலையே. இவனை ஒருவரோடம் கச்சேரிக்கு அனுப்புகிறார்கள். கச்சேரிக்கு போகிற நேரத்தில் எல்லாம் இவன் அந்த கச்சேரி கேட்கக்கூட அவனுக்கு மனது இருக்க மாட்டேங்குது. அப்போ இவனுக்கு தெரிகிறது, நம்மளோட வாத்தியம் இல்லை, இது நமக்கு வேண்டாம். அப்படி உன்னை பார்த்தாலே உனக்கு வருத்தப்படுறேன்னு சொல்லி தான் தம்பி நான் அதை எடுத்து சாமி ரூமுக்குள்ளாடி வச்சுருக்கேன், வெளியில் வைக்கலன்னு உடனே இவன் போகிறான். அந்த நாதஸ்வரத்தை கையில் எடுக்கிறான். எடுத்து கண்ணை மூடி சாமியின் முன்னாடி உட்கார்ந்து நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறான். பேரானந்தமான இசையை வாசிக்கிறான்பர்களே. அதை அந்த எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்காருன்னா, வீட்டிற்குள் நட்சத்திரங்களை கொட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த நாதஸ்வர இசை என்று. அப்படின்னா இந்த கதை ஒரு தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவியை வாசிக்கிற இசை கலைஞனை பற்றிய கதையாக இருந்தாலும் கூட, ஒரு தலைமுறை அந்த வாத்திய கருவியை கைவிடும் போது அந்த குடும்பம் எவ்வளவு வருத்தப்படுகிறது. அவர்கள் வேறு எதற்கும் வருத்தப்படவே இல்லை. ஐயோ இதோட இந்த மரமும் முடிஞ்சு போயிடுச்சே, வாசிக்கிறவங்க குறைஞ்சு போயிட்டாங்களே. தெய்வம் இந்த இசையை கேட்டு, தெய்வம் தினம் தினம் ஒவ்வொரு வேளையிலும் இந்த நாதஸ்வரத்தினுடைய இசையை கேட்டு மகிழ்வதாக நாம் நம்புகிறோம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தறிந்த ஒரு இசைக்கருவியை மனிதன் கைவிடலாமா? கைவிட்டா என்ன ஆகும்? இந்த கதை ஒரு தமிழ் மரபினுடைய, தமிழ் இசையினுடைய, அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் இன்றைக்கு இசை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இப்படி ஒரு வேறுபாடு வந்துடுச்சு அப்படின்னா, நம் மரபை, நம் இசையை, நம் மகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிடவே இல்லை. நான் நாதஸ்வரம் கேட்டு வளர்ந்தவன். சஞ்சாரம் என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன். அது நாதஸ்வர கலைஞரோட வாழ்க்கையை பற்றிய நாவல். அதில் ஒரு நாதஸ்வர வித்வான் நாதஸ்வரம் வாசித்து கல் யானையை காதை அசைய வைப்பார். நமக்கு அதெல்லாம் நம்பிக்கை. இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கல் யானை கூட அந்த இசை கேட்டால் காதை அசைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி நமக்கென்று ஒரு மரபு இருக்கிறது. ஒரு இளம் படைப்பாளி இப்படி நம்ம மரபிலிருந்து வந்த ஒரு இசையை எடுத்து அந்த இசையை கொண்டு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவனுடைய சொந்த தவிப்புகளை ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். அப்படின்னா இந்த கதையை 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்தேன். ஆனால் எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்போல்லாம் சாமிநாதன் உட்கார்ந்து கடைசியாக
அந்த நாதஸ்வரத்தில் தன்னை மறந்து ஒரு மகத்தான இசையை வாசிக்கிற காட்சி வரும்போதெல்லாம் என் மனதில் ஒன்று தோன்றுகிறது, அந்த சாமிநாதன் நீங்களும் நானும் தான். உங்களுக்குள்ளாடியும் அதே திறமை இருக்கு, எனக்குள்ளாடியும் அதே திறமை இருக்கு. நாம் நம்மளுடைய சொந்த திறமைகளை பற்றி எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்கோம். நமக்கு நம்மளுடைய உண்மையான மதிப்பு தெரியவில்லை. அந்த மரபு என்பது வெறுமனாக கற்று வருகிற மரபு இல்லை, அந்த ரத்தத்திலேயே இருந்திருக்கும். எவ்வளவு சிறு வயதிலிருந்து அவர் நாதஸ்வரம் கேட்டிருப்பார் இல்லையா, அது இருந்திருக்கும். அப்போ அதை கைவிடுகிற தருணத்தில் என்ன நடக்கிறது? அப்போ ஒரு கதை நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருது. என்னன்னா, உங்கள் நெருக்கடியிலும் கூட நீங்கள் உங்களுடைய இது போன்ற இசைக்கருவி போன்ற கலையை இழக்காதீர்கள். கலையை கைவிதில் வச்சுட்டே இருங்க. கலை உங்களை காக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டே இருக்காங்க. தமிழில் இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறார். இன்னொரு எழுத்தாளர் வேறு மொழியில் எழுதியிருக்கிறார். அந்த எழுத்தாளர் ஒரு மொசாம்பிக் அப்படிங்கிற தேசத்தை சேர்ந்த எழுத்தாளர், மியா கோட்டே அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். இவர் நோபல் பரிசு உட்பட பல பரிசுகளுக்கு இவருடைய பெயரை பரிசீலனை பண்ணுறார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதைக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய கதை அது. ஒரு மீனவனை பற்றிய கதை. லெம்போ அப்படிங்கிற ஒரு மீனவன் ஆற்றில் மீன் பிடிக்கிறான். அவனுக்கு சின்ன வயதிலிருந்தே மீன் பிடிக்கிறது தான் தெரியும். எப்போவும் ஒரு படகுல போய் ஆற்றுல மீன் பிடிப்பான். சொற்ப மீன்கள் கிடைக்கும், அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு பஞ்ச காலத்தில் நிலெல்லாம் பொய்த்து போய் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமான நேரத்தில் மீன் பிடித்து அதை கொண்டு வாழ வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு. இவனுக்கு தோன்றுகிறது, வேறு வேட்டையாடுகிறவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு முயல் வேட்டையாட போனால் முயலை கண்ணில் பார்க்கலாம், ஆனால் மீன் பிடிக்க போகிறவனுக்கு மீன் எங்கே இருக்குன்னு பார்க்கவே முடியாது. அதுவாக உங்கள் வலையில் மாட்டினால் உண்டு. தானாக நீங்கள் இந்த மீன் இந்த இடத்துல இருக்குன்னு குத்தியெல்லாம் எடுத்துட முடியாது. நமக்கு அப்படி ஏதோ ஒன்று கிடைத்தால் அன்று வாழ்க்கை. அப்படி இருக்கிறான். அப்படி அவன் படகில் போய்கொண்டிருக்கும் போது வானத்தில் ஒரு அழகான பறவையை பார்க்கிறான். அந்த பறவை அப்படி இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. மிகப்பெரிய சிறகோடு ஒரு அழகான பறவை அது. இதை பார்த்த உடனே இவனுக்கு தோணுது, இவ்வளோ அழகான பறவை அப்படி என் படகுல விழுந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. மறு நிமிடம் அது படகுல விழுந்துருச்சு. என்னது, நம்ம திடீர்னு வானத்தை பார்த்து சொன்னோம், நம்ம படகுலேயே விழுந்துருச்சேன்னு பார்த்தா அந்த பறவை அப்படி மயங்கி கிடக்கு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். மனைவி பிள்ளைகள் அதை பார்த்த உடனே சொல்கிறாங்க, மீன் பிடிக்கிறதை விட்டுட்டு பறவையை வேட்டையாடி கொண்டு வந்துட்டியா, நல்ல வேலை, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஆச்சு, இதை சமைத்து சாப்பிட விடலாம்னு சொன்ன போது இவன் சொன்னான், கூடாது, எங்கு இருந்தோ என் குரல் கேட்டு அங்கிருந்து ஒரு பறவை விழுந்திருக்கிறது என்றால் என்னை நம்பி அந்த பறவை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அதை காக்க வேண்டியது என்னுடைய வேலைன்னப்போ மனைவியும் பிள்ளைகளும் சொல்கிறாங்க, எங்கள் பசிக்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கும், எங்கேருந்தோ ஒரு பறவையை கொண்டு வந்துட்டானா அதை வேற வச்சு காப்பாற்ற போகிறானா. இந்த மனிதன் நினைக்கிறான், இல்லை, அந்த பறவை என் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, அதை நான் காப்பாற்றணும்னு அந்த பறவைக்கு என்ன செய்கிறான்னு ஒரு சின்ன கூண்டு, அதுக்குள்ளாடி இந்த பறவை வைக்கிறான். இந்த பறவைக்கு தேவைக்கூடிய உணவையை இவனே கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லோரும் சொல்கிறாங்க, ஏப்பா அதை சாப்பிட்ற கொள்ளாம்பா, அதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒருவேளை ருசியான கறி கிடைக்குமே. கூடாது, அந்த கூண்டுக்குள்ளாடி இருக்கிற பறவை அதை கவனிச்சுட்டே இருக்கிறது இவன் வேலை. இவனுக்கு திடீர்னு தோணுகிறது, இந்த பறவை மட்டுமே தனியாக இருக்கே, இதுக்கு ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்குமே, கடவுளே ஒரு துணையை அதுக்கு அனுப்பக்கூடாதா அப்படின்னு வானத்தை பார்த்து கேட்குறான். மறு நிமிடம் கூண்டில் இன்னொரு பெண் பறவையும் வந்துடுச்சு. இவனுக்கு இப்போது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம் குரல் வேறு யாருக்கோ கேட்கிறது, ஆனால் அந்த வேறு யாரோ ஒருவர் என்னுடைய அன்றாட விஷயங்களுக்கு உதவ மாட்டேங்கிறாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாரு, பசியை போக்க மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய வறுமையை போக்கமாக்கிறார். ஆனால் என் மனதினுடைய ஆள் மனதிலிருந்து ஒரு குரல் கொடுத்தால் அது மேலே கேட்குது. இந்த பெண் பறவையும் ஆண் பறவையும் அந்த கூண்டுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இவன் மீன் பிடிக்க போகிற நேரத்தில் எல்லாம் இவனுக்கு பயம் என்னன்னா, நம்ம அதை விட்டுட்டு போயிட்டோம்னா இவங்க யாராவது ஏதாவது செஞ்சுடுவாங்க. அடிக்கடி பாதியிலே வந்துடுவான். கூண்டில் பறவை இருக்கான்னு பார்ப்போம். எல்லோரும் சொல்கிறாங்க, பைத்தியக்கார மனிதனாக இருக்கிற, உன் வாழ்க்கையை பாடுறா, உன் மனைவியை பாடுறா, உன் பிள்ளைங்களை பாடுறா, 2 பறவைங்க எப்படி ஆனால் உனக்கு என்னடா, அதை கொன்று மாமிசமாக்கி சாப்பிடுவதன் வழியாக பசி தீரும் என்றால் அதுதான் உலகினுடைய இயல்பு, அதை செய்ய அப்படிங்கிறான். அவன் கூடாதுங்கிறான். கூடாது என்பதோடு அவன் சொல்லுகிறான், என்னை நம்பி 2 உயிர்கள் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர்களை காப்பது தான் என்னுடைய வேலை, நான் அதை காப்பேன் அப்படிங்கிறான். ஒரு நாள் இவன் மீன் பிடிக்கும் போது பார்த்தா திடீர்னு வீடு தீப்பிடிச்சிருக்கிறது. அலறி ஓடி வருகிறான். அதை கொன்னுட்டாங்களா அல்லது அந்த பறவைகளில் இருந்த வீடு தீப்பிடித்திருத்தான் கதையில் தெளிவாக இல்லை. ஆனால் பறவைகள்லாம் இருந்துருச்சு. மனைவி பிள்ளைகள்லாம் காணாமல் போயிட்டாங்க.
அவர்கள்தான் இதை உணவுக்காக கொன்று அதை இறைச்சியை உண்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களோன்னு தோணுது. ஆனால் இவன் ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாகிறான். இவ்வளவு சுயநலத்தோடையா நம்ம வீட்டில் பிள்ளைங்க மனைவி இருப்பாங்க? நாம் பொதுவாக ஒரை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வச்சு குற்ற உணர்விலே போய் தண்ணீரில் விழுந்து தவறுக்கு தண்டனையாக தானே இறந்து போயிடுறான். ஆனால் இறந்து போகும்போது அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, 2 பறவைகளை காப்பாற்றுவதற்காக உயிர் விட்ட ஒரு பைத்தியக்காரன் செத்து கிடக்கிறான் என்று. அப்படின்னு அது பைத்தியக்காரத்தனம் இல்லை என்பர்களே. நெருக்கடியின் போதுதான் உங்கள் நிலை என்ன என்பது பரிசோதிக்கப்படும். நெருக்கடியின் போதுதான் உங்கள் மனதில் உண்மையான அன்பு இருக்கிறதா என்ற சோதனை வரும். இல்லாத போதுதான் உங்கள் வீட்டு கதவை ஒரு விருந்தாளி தட்டுவார். எதுவுமே கையில் இல்லாத போதுதான் உங்களுடைய மிக அத்தியாவசியமான ஒரு தேவை அடுத்தவருக்கு உதவ வேண்டிய கட்டாயம் வந்து சேரும். அந்த நேரத்தில் உலகம் ஒரு விதமாக நடந்து கொள்ளும் போது யாரோ ஒருவர் தன்னுடைய சொந்த கஷ்டங்களை, தன்னுடைய சொந்த துயரத்தை, தன்னுடைய சொந்த பசியை விட இன்னொரு உயிரை காக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர்தான் மகான், அவர்தான் மகத்தான மனிதன். ஏன் நம்ம மனதில் அந்த இடம் இல்லை? இதே நம்ம பிள்ளைங்கன்னா நம்ம விட்டுருமா என்ன? இல்லையே. ஆனால் எத்தனை தாய் தந்தை இழந்த பிள்ளைகளை இப்படி யாரோ ஒருவர் இந்த 2 பறவைகளை வளர்ப்பதைப் போல தன் வீட்டில் வைத்து வளர்த்து உருவாக்கி அவர்களை சமூகத்தில் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களும் இந்த மனிதனும் ஒருவர் தான். இந்த மனிதன் வேலைதான், சின்ன வேலை, மீன் பிடிக்கக்கூடிய வேலை, கஷ்ட ஜீவனத்தில் இருக்கிறான். மனதில் மிகப்பெரிய அன்பினுடைய வெளிச்சத்தை கொண்டிருக்கிறான். கடவுளின் பறவைகள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் எழுதப்பட்ட இந்த கதை 20-30 மொழிகளில் வெளியாயிருக்கு. குறும்படமாக எடுத்திருக்கிறாங்க. எல்லா தேசத்தில் இந்த கதையை படிக்கும் போதும் அந்த கதையை படிக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே உணர்வை அடைகிறார்கள். இப்படி நாம் நடந்து கொள்வோமா? அப்படின்னா ஒரு கதை வெறும் கதையாக அல்ல, அந்த கதை நமக்கு மனதினுடைய ஒரு கேள்வியை கேட்குது. இப்படி நாம நடந்துக்கிட முடியுமா? இல்லை. நடந்து கொள்ளவில்லை என்றால் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த கதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் மகத்தான மனிதர் என்று உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்படி ஒருவர் நடந்து கொள்வார் என்றால் அவருக்கு உறுதுணை செய்யுங்கள் என்று உங்களுக்கு வழிகாட்டுகிறது. அப்படின்னா ஒரு கதை என்ன செய்யும் என்றால் உங்களையும் மாற்றும், உடனிருப்பவர்களையும் மாற்றும், உங்கள் பொறுப்புகளை அது சுட்டி காட்டும். குறிப்பாக உங்கள் பொறுப்புகளில் உங்கள் சுயநலம் என்ற வட்டத்திற்கு வெளியில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை உங்களுக்கு காட்டுவதுதான் கதையினுடைய முக்கியமான வேலை. ஒவ்வொரு தேசத்திலும் இப்படி சிறந்த கதைகளை எழுதுகிற படைப்பாளிகள் அந்த தேசத்தினுடைய குரலாக அறியப்படுகிறார்கள். அந்த தேசம் அவர்களை உன்னதமான இடத்தில் வைத்து அவர்களுக்கு சிலை அமைத்து ரூபாய் நோட்டில் அவர்களுடைய படத்தை அச்சிட்டு அவர்கள் பிறந்த வாழ்ந்த இல்லங்களை எல்லாம் நினைவில்லமாக்கி அவர்கள் காஃபி சாப்பிட போன ஹோட்டலில் முதற்கொண்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அது அவர் பேரில் ஒரு நினைவை இடமாக மாற்றியிருப்பாங்க. ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த தேசத்திற்கு மட்டும் கதை சொன்னவர்கள் அல்ல. அந்த கதைகளால் அந்த தேசம், அந்த ஊர் மட்டும் அல்ல, உலகமே மகிழ்ச்சி அடைகிறது. பியர் கார்பரி என்று ஒரு எழுத்தாளர். இவர் குழந்தைகளுக்காக நிறைய எழுதிய எழுத்தாளர். இவர் ஒரு கதையை படித்தேன். இவருடைய கதையை படித்த பிறகு எனக்கு என்னுடைய மனதில் அதுவரைக்கும் இருந்த பார்வை ஒன்று முழுவதும் மாறிடுச்சு. அப்படி மாறிய பார்வை என்ன என்றால், நாம் 2 செருப்பு போட்டிருக்கிறோம், எல்லாரும் செருப்பு போட்டிருப்பீங்க. அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், ஒரு ஜோடி செருப்பு என்று. நம்ம என்ன நினைப்போம்னா செருப்பை வாங்குகிற அல்லது செருப்பை அணிகிற ஒரு மனிதனை பற்றிய கதையாக இருக்கும்னு நினைச்சா இல்லை நண்பர்களே, ஒரு செருப்பை பற்றிய காதல் கதை அது. ஒரு பாக்ஸ்குள்ளாடி ஒரு ஜோடி செருப்பு இருக்கு, அதில் ஒன்று ஆண் ஒன்று பெண். நிக்கோலஸ் அப்படிங்கிற வலது பக்க செருப்பு, டீனான் இடது பக்க செருப்பு. நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் அணிந்திருக்கிற செருப்பில் ஒன்று ஆண் ஒன்று பெண்ணு நினைச்சதே கிடையாது. ஆனால் ஒரு செருப்பு ஆண் ஒரு செருப்பு பெண். நிக்கோலஸ் அப்படிங்கிற செருப்பு வலது கால் அணியக்கூடியது, டீனாங்கிறது இடது கால். இவர்கள் 2 பேரும் ஜோடியாக ஒரு பெட்டிக்குள்ளே இருக்காங்க. அவர்கள் 2 பேரும் ஒருவரை பார்த்து ஒருத்தர் செஞ்சுக்கிடுவாங்க, நம்ம பிரியாமல் எப்பவும் இருக்கணும், ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு. அப்போது இவர்கள் அந்த கடையில் விற்பனை ஆகாதவரை ஒன்றாக இருப்பார்கள். விற்பனையான பிறகு இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? கடைக்கு ஒரு அம்மா வரா, அந்த செருப்பை பார்க்குறா, அழகான ஜோடியாக இருக்கே, நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறா. வாங்கி கொண்டு வலது காலில் ஒரு செருப்பும் இடது காலில் ஒரு செருப்பும் அணிந்துட்டு கடையிலிருந்து வீட்டுக்கு நடந்து போகும்போது வலது கால் முன்னே வைக்கும்போது இடது கால் பின்னே போயிடும். இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள முடியல. அப்போ இந்த செருப்பு இரவில் 2 பேரும் கலட்டி போட்ட பின்னாடி சொல்லிக்கிறாங்க, பக்கத்தில் தான் இருந்தால் உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு.
அது சொல்லுது, நீ முன்னாடி போகும்போது நான் பின்னாடி போயிடுறேன், நாம் ஒரு அடி இடைவெளியிலேயே போய்கிட்டே இருக்கிறோம். இப்படி இருந்தால் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை என்ன ஆகிறது, என்ன செய்யலான்னு உடனே இந்த ஆண் செருப்பு சொல்லுகிறது, அவள் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவள் காலை லேசாக திருப்புறேன், வலது கால் இடது காலை தொடும், அப்போ நான் உன்னை தொட்டுருவேன் அப்படின்னு. ஸோ அப்படி இவள் ஒரு அடி எடுத்து வைப்பா, இந்த செருப்பு தானாக அவளுடைய காலை திருப்பி இடது காலை தொட வைக்கும். அவள் கீழே விழுந்துடுவாள். ஏன்னா கால் சீராக நடந்தால் தானே நடப்பீங்க. அவள் போய் மருத்துவரை பார்க்கிறார். மருத்துவர் பார்த்தோடனே என்னம்மா பிரச்சனைங்கிறாரு. சார், நான் சரியாக தான் நடக்கிறேன், ஆனால் வலது கால் திடீர்னு இடது காலை பக்கம் திரும்பிடுது. திரும்பின உடனே இடது காலம் வலது காலம் ஒரு நிமிஷம் ஒன்றாயிருது, பிறகு நான் நடந்து போய் கீழே விழுந்துடுறேன். இதெல்லாம் ரொம்ப தீவிரமான பிரச்சனைமா, ஒரு 30,000 ரூபா கொடுத்துட்டு சரி பண்ணிடுவோங்கிறார். எல்லா நாட்டிலும் மருத்துவத்திற்கு போக முன்னாடி நாம் இப்படி எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டியிருக்கு போல இருக்கு. இப்போ இந்த அம்மா மருத்துவரிடம் ஆலோசனை பட்டு திரும்பி முன்னாடி இரவில் 2 செருப்பும் பேசிக்கிறது. மருத்துவர் சொல்கிற எச்சரிக்கையை பார்த்தா ஒரு காலை எடுத்துருவானு, ஒரு காலை எடுத்துட்டாங்கன்னா வலது பக்க செருப்பே இருக்காது, பேசாமல் நான் அந்த வேலையை நிறுத்திடுறேன். இப்போது இடது பக்க செருப்பு என்ன செய்யுதுன்னா, அதுக்காக நான் ஒன்றை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. இடது பக்க காலில் இருக்கக்கூடிய செருப்பு வலது பக்கத்தை நோக்கி இப்போ தானே திரும்புது. இப்போவும் அவள் விழுகிறாள், இப்போவும் மருத்துவரிடம் போகிறாள், இப்போவும் மருத்துவர் எச்சரிக்கை செய்கிறார். இப்போ அவளுக்கு தெரிந்து விடுகிறது என்ன அப்படின்னா, இது என்னுடைய பிரச்சனை இல்லை, காதல் ஜோடிகளாக வாழுகிற ஒரு செருப்பை நாம் பிரித்து இருக்கிறோம். உடனே வீட்டுக்கு அதை ஒரு பாக்ஸில் போட்டு இதை ஜோடியாகவே வச்சிருப்பா, எடுக்காதப்பா, அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறார். ஆனால் இவள் வைத்து விட்டு போன உடனே அந்த வீட்டில் இருக்கிற பணிப்பெண்ணுக்கு இந்த அம்மா தான் பயன்படுத்தலை, நம்ம எடுத்து போட்டு போயிடுவோம். அந்த அம்மா போட்டுட்டு போயிட்டா. எடுத்து போட்டுட்டு போய் முதல் முறையாக என்ன அப்படின்னா, இவர்கள் இதுவரை இந்த காலணிகளை நடந்ததெல்லாம் வசதியான வீட்டில், ஆனால் பணிப்பெண் இருக்கக்கூடிய இடமோ மேடு பள்ளங்கள் உள்ள இடம், சேரும் சகதியுமான இடம். இந்த செருப்புகளை போட்டு அந்த அம்மா வேகமாக நடக்கும்போது இந்த செருப்புகள் உண்மையிலே நினைக்கிறது என்னென்னா, நாம் பிரிஞ்சிட போகிறோம், நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். அப்போ இவர்கள் கீழான அடித்தட்டு நிலையினுடைய வாழ்க்கையை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது இந்த 2 செருப்பில் ஒரு செருப்பு அந்த அம்மா கொஞ்சம் கனமான பெண்கிறதுனால அந்த ஒரு பக்க செருப்பை தேய்த்து தேய்த்து நடக்கிறார். இப்போது ஒரு கட்டத்தில் 2 செருப்பில் ஒரு செருப்பு தேய்ந்தெடுத்து பயன்படுத்த முடியாது, 2ஐயும் தூக்கி குப்பையில் போடுறான். குப்பையில் திரும்பவும் அவர்கள் ஒன்று சேருகிறார்கள். ஒன்று சேர்ந்தால் ஒரு ஜோடி செருப்பில் ஒரு செருப்பு தேய்ந்தது, ஒன்று தேயாதது. 2 சிறுவர்கள் வர்றாங்க. அந்த செருப்பை பார்க்கிறார்கள். ஒரு சிறுவன் சொல்கிறான், ஜோடியாக இருக்காங்க பத்தியா அப்படின்னு. ஆமாம், என்னமோ இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி, இவங்களை ஹனிமூனுக்கு அனுப்பிடுவோமா அப்படிங்கிறான். என்ன செய்யலாம் என்றால் 2 செருப்பையும் ஒரு மரக்கட்டையில் வைத்து ஒரு பெரிய ஏரியில் கொண்டு போய் அவர்கள் விடுறாங்க. ஏரியில் 2 செருப்புகளும் ஒன்றை ஒன்று தழுவியபடி தன்னுடைய தேனிலவை கொண்டாட ஆரம்பித்தனன்னு கதை முடியுது. எவ்வளவு நாம் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற, இன்னும் சொன்னால் இந்த செருப்பை அலட்சியமாக நினைக்கிறோம். அலட்சியமாக நினைக்கிறதோட அதுக்கு ஒரு இடமே கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு தேய்ந்து கொண்டே இருக்கிறது. தன் வாழ்க்கையை முழுவதும் இன்னொருவருக்காக அர்ப்பணித்தது ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அது செருப்பு தான், குரலே இல்லாத ஒன்று. ஆனால் அதை ஒரு காதல் கதையாக ஒரு எழுத்தாளனால் மாற்ற முடிகிறது. அதிலும் கூட வேடிக்கையான காதல் கதையால் மாற்ற முடிகிறது என்றால், நீங்கள் அடுத்த முறை எங்காவது ஒரு செருப்பு வாங்க போனீங்க என்றால் அங்கே ஜோடியாக இருக்கக்கூடிய செருப்பை பார்த்தால் இந்த கதை ஞாபகத்துக்கு வரும். இந்த ஜோடியை நாம் பிரிக்கணுமான்னு தோணும். இன்னொன்று, காதல் கதைக்கு ஆணும் பெண்ணும் அவசியமே இல்லை. ஒரு செருப்பில் கூட ஆணும் பெண்ணும் இருந்தால் காதலிக்கத்தான் செய்வார்கள். காதல் எங்கே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றால், செருப்பாக இருந்தாலும் கூட பிரிச்சிடக்கூடாது, அந்த காதலை அங்கீகரிக்கணும். விளையாட்டுத்தனமாக சிறுவர்கள் செய்யக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்ன இருக்குன்னா, உலகம் அனுமதிக்காத ஒரு மகிழ்ச்சி. உலகம்தானே இவர்களை தேனிலவுக்கு அனுப்பியிருக்கணும். ஆனால் 2 சிறுவர்கள் விளையாட்டாக அதை ஒரு மரக்கட்டையில் வைத்து அனுப்புகிறார்கள். அப்படின்னா ஒரு கதை அது எழுதப்பட்ட தேசத்தை தாண்டி, எழுதப்பட்ட மொழியை தாண்டி, மொழிபெயர்ப்பின் வழியாக இன்னொரு மொழிக்கு இங்கு எங்கோ ஒரு சென்னையில் ஒரு அறையில் படிக்கக்கூடிய எனக்கு ஒரு பெரிய வான வேடிக்கையை பார்ப்பதை போல, ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்ற மகிழ்ச்சியை தருகிறது என்றால், இந்த கதைகள் தான் நினைவில் ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடிய கதைகள். நினைவில் இந்த கதை மறையவே மறையாது. அப்புறம் இந்த கதை ஒரு உண்மையையும் நமக்கு சொல்லுகிறது. என்னன்னா, பேசா பொருட்களை போல பேசா மனிதர்களும் இருக்கிறார்கள்.
அவர்கள் மௌனமாக காதலித்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் காதலை நமக்கு தெரியாது. இப்போ கூட வயதானவர்கள் சில வீதியில் போகும்போது ஏதோ ஒரு வீட்டின் முன்னால் நிற்கிறார்கள். அதில் ஒரு பழைய காதல் இருக்கு. இன்னும் சில திரைப்பட பாடல்களை பார்க்கும்போது ஆணோ பெண்ணோ கண்ணீர் விடுகிறார்கள். அது வெறும் பாடலுக்கான கண்ணீர் இல்லை, தான் இழந்த காதலினுடைய கண்ணீர், நிறைவேறாத காதலினுடைய கண்ணீர். வெற்றி அடைந்த காதலை விட சொல்லப்படாத காதலினுடைய எண்ணிக்கை அதிகம் நண்பர்களே. நிறைய காதல் சொல்லப்படாமலே அது மறைஞ்சு போயிடுது. அதனால்தான் உலகத்தில் திரும்ப 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 காதல் கதைகள் எழுதப்பட்டே இருக்கு, சொல்லப்பட்டே இருக்கு. ஒரு மொழிக்கு அந்த மொழியினுடைய மிகச்சிறந்த கதைகளில் எப்போதும் காதல் கதைக்கென்ற ஒரு இடம் இருக்கு. ஆனால் இந்த காதல் கதை ரோமியோ ஜூலியட்டை போல சாகசம் செய்கிற காதலர்களை பற்றி அல்ல. சின்ன பொருட்களை கொண்டு நல்ல கதையை எழுதிட முடியும். ஒரு இளம் எழுத்தாளனாக இருந்தால், ஒரு ஆரம்ப நிலையில் எழுத வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொண்டவராக இருந்தால், உங்களுக்கு இந்த கதை ஒரு வழிகாட்டுகிறது. உங்கள் பக்கத்தில் கூடிய எந்த பொருளையும் எடுத்து நீங்கள் இப்படி ஒரு அழகான கதையை எழுதிட முடியும். அப்படின்னா கதை, அந்த கதையின் வழியாக என்ன சொல்லுகிறோம், எதை சொல்லுகிறோம்ங்கிறது தான் இருக்கு. நோபல் பரிசு பெற்றார். அவர் பேர் மோயான் அப்படின்னு ஒரு சீன எழுத்தாளர். சீனாவிலிருந்து ஒரு கிராமப்புறத்திலிருந்து பிறந்து வளர்ந்து இராணுவ சேவையிலிருந்து சீன மொழியில் எழுதி நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார். அந்த நோபல் பரிசு வாங்கியவர் தன் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையாகவும் எழுதியிருக்காரு. ஒரு பேட்டியில் அது உண்மையான விஷயம்னு சொல்கிறார். அந்த உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய அம்மா ஒரு விவசாய கூலி, அறுவடைக்கு போய் வேலை செய்யக்கூடியவர், விவசாய பணி செய்யக்கூடியவர். அவர் போய் வேலை செய்துட்டு இருக்கும்போது வயலில் ஒரு முரட்டு ஆள் அங்கே இவர்களுக்கெல்லாம் பொறுப்பாளர். அவர் என்ன செய்வாராம், இந்த பெண்கள் எவ்வளவு கடினமாக வேலை செய்தாலும் ஏதாவது குற்றம் குறை சொல்லிகிட்டே இருப்பாராம். சொல்லிட்டு இருக்கிறதோடு என்ன செய்வாராம், குனிந்து வேலை செய்கிற பெண்ணை தன் காலால் எத்தி உதைப்பாராம். அவர்கள் சேற்றில் முகம் பதிய விழுந்து கிடப்பாங்களாம். இந்த பையன் சின்ன ஒரு நாள் அம்மாவோட போகிறான். இதே மாதிரி அந்த முரட்ட ஆள் இவங்க அம்மாவை எத்துறாரு. எத்துனா அம்மா போய் சேத்துல விழுகிறாங்க. அம்மா அவரை அடிக்கலை, பதில் சொல்லலை, கோவப்படலை, எதுவுமே இல்லை. முகத்தை தொடச்சிட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னிடம் வலிமை இல்லை, நான் சின்ன பையனாக இருக்கேன், இந்த ஆள் முரட்டு ஆளாக இருக்கான், நான் வலிமை உள்ள இளைஞனாக மாறினால் நிச்சயம் அந்த ஆளை ஒரு அறையாத அறைவேன், எங்கள் அம்மாவை எத்தனை இல்லை அதுக்கு அடிப்பேன் அப்படின்னு மனதுக்குள்ளாடி சொல்லிக்கிறார். இந்த அம்மா அப்படியெல்லாம் பையனை வளர்க்கலை, சொல்லலை. ஆனால் பையன் மனதுக்குள்ளாடி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பையன் வளர்ந்து வர்றான், இராணுவத்துக்கு போகிறான், பெரிய வேலையெல்லாம் பார்க்குறான். இந்த சம்பவம் நடந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சந்தையில் அந்த ஆளை பார்க்குறான். முரட்டு ஆளாக இத்தனை பேரை ஏவல் செய்து கொண்டிருந்த அந்த ஆள் இப்போ வயசாகி சந்தையில் ஒரு சின்ன பொருள் விற்கக்கூடிய காய்கறி விற்கிற ஆளாக உட்காந்து காய்கறி விற்றுருக்கிறத பார்க்குறான். இவங்க அம்மாவை அழைச்சிட்டு போகும்போது அம்மா சொல்கிறாங்க, இந்த ஆள் யாரும் தெரியுதா, சின்ன வயசில் வயலில் வேலை பார்க்கும்போது எங்களையெல்லாம் உதப்பானே அவன் தான் அப்படின்னு. இவருக்கு பார்த்த உடனே அந்த முகம், இப்போ இவருக்கு தோணுகிறது, இப்போ அவனை ஒரு மிதிச்சா என்ன செய்வான், அவனை ஒரு அறைந்தால் என்ன செய்வான்னு அவனை எத்துவதற்காக அடிப்பதற்காக பக்கத்தில் போகும்போது அவங்க அம்மா கையை பிடிக்கிறாங்க. கையை பிடித்து செய்யாத அப்படிங்கிறாங்க. அம்மா நீ மறந்திருக்கலாம், மன்னித்திருக்கலாம், பெருந்தன்மையோடு நடந்திருக்கலாம், நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய அம்மா எந்த தவறும் செய்யாத போது அவரை இப்படி ஒருவன் எத்தி முகத்தில் சேறுபடியே விழுந்ததை நான் பார்த்து சைத்திட்டே இருக்க மாட்டேம்மா. நம்ம அந்த அம்மா சொல்கிறாங்க, அவனை நீ தண்டிக்க வேண்டும் என்றால் அப்போவே தண்டிச்சிருக்கணும். இளமையில் செய்த தவறுகளுக்கு முதுமையில் தண்டனை கொடுக்கக்கூடாது மகனே, அதனால தண்டிக்காத அப்படிங்கிறான். அவன் தண்டிக்கலை, மாறாக ஒரு கதையை எழுதுகிறான். கதையில் இந்த சம்பவத்தை எழுதுகிறார். எழுதிட்டு கடைசியில் என் அம்மா சொன்னார், அவனை மன்னிப்பது தான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. அவன் என்னை பார்க்கும்போது அவன் மனதில் தோன்றது, கட்டாயம் இந்த பையன் நம்மளை அடையாளம் தெரிஞ்சு அடிப்பான். ஆனால் அடிக்கலை. அடிக்காமல் என்ன செய்தார், அதுதான் கதையினுடைய சிறப்பு. அவர் வைத்திருந்த காய்கறியை வாங்கிட்டு அந்த காய்கறியினுடைய கொடுக்க வேண்டிய பணம் போல 10 மடங்கு பணத்தை அவருக்கு கொடுக்கிறார். அவர் வாங்கி பார்த்துட்டு அப்படி பார்க்கும்போது சொன்னார், இந்த பணத்திற்காகத்தானே அன்னைக்கு எங்கள் அம்மாவை அப்படி அடித்த, நான் தரேன்டா பணம் உனக்கு வச்சுக்கோ. அப்போது இந்த கதை ஒரு சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. சொந்த தாயினுடைய அவமானத்திற்காக மகன் எப்படி நடந்து கொள்கிறாங்கிறத பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நாம் படிக்கும்போது நம் ஊரில் நாம் பார்த்த நம் வீட்டு பெண்கள் ஞாபகத்துக்கு வராங்க. நம்மை நடத்திய இப்படி ஒரு முரட்டு உருவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அவனை அடிக்கணுங்கிற அந்த ஆவேசத்தை அல்ல இலக்கியம் கற்றுத்தருகிறது. 20 வயதில் ஒருவன் செய்கிற தவறுக்கு 60 வயதில் அவனை தண்டிக்க கூடாது, அறம் அல்ல.
ஆனால் இன்றைக்கு பலரும் என்ன நினைக்கிறாங்க, தந்தை தாயை ஏன் முதுமையில் தனியாக விடுகிறார்கள் என்றால், நீ சின்ன பிள்ளையில நீ எவ்வளவு பண்ண, நீ என்னை எவ்வளவு கண்டிப்பா வச்சிருந்த, நீ என்னெல்லாம் கஷ்டப்படுத்தின, அனுபவி என்கிறார்கள். உண்மையில் இளமை நிறைய தவறுகளை செய்யக்கூடியது, செய்யும். அப்படி செய்கிற தவறுகள் தான் என்று உணராமலும் இருக்கும். ஆனால் அதனுடைய பாதிப்புகளை அது உணர்கிற நேரத்தில் அதை தண்டிக்காமல் விடுவதுதான் அதற்கு தருகிற தண்டனை. ஏனென்றால் ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு நாம் அளிக்கிற தண்டனை ஒன்று இருக்கிறது, அவன் மனது அவனுக்கு அளிக்கிற தண்டனை ஒன்று இருக்கிறது. அந்த தண்டனையிலிருந்து எவரும் தப்ப முடியாது. அப்படியெல்லாம் தண்டனை இல்லை என்று யாரும் சொல்லவும் முடியாது. உங்களுக்கு தெரியும், உலகிற்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மனிதனுக்கு தெரியும், நான் இளமையில் யாரோ ஒருவருக்கு விசுவாசமாக இருப்பதற்காக எத்தனையோ பேரை என் காலால் ஏற்றிட்டேன். அந்த கால்களால் எத்துப்பட்டவர்களில் ஏதேனும் ஒருவர் என்னை திரும்பி வந்து தாக்கலாம்னு அவருக்கு தெரியும். ஆனால் உங்கள் சுயலாபத்துக்கு செய்யாமல் இருக்கலாம். அதனால்தான் திரும்ப திரும்ப இலக்கியம் சொல்லிக்கொண்டே இருக்கு, என்ன அப்படின்னா, நீங்கள் நடந்து கொள்ளும் போதே சரியாக நடந்து கொள்ளுங்கள், பரிவாக நடந்து கொள்ளுங்கள், சக உயிர்கள் மீது அன்பு செலுத்துவர்களாக இருங்கள், அவர்கள் மீது உங்களால் முடிந்த அளவு பரிவு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள்னு சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ நான் ஒரு சீன கதையை படிக்கும்போது, சீன கதையே அல்ல, சீன கதையிலிருந்தும் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை எடுத்துக்கிறேன். தவறு செய்யாதவர்கள் என்று இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எல்லா தவறுகளும் ஏதேனும் ஒரு வகையில் அதற்குரிய தண்டனையை பெறத்தான் செய்யும். எப்படி இருக்கு தெரியாது. நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழக்கம் என்னன்னா, நிறைய நேரங்களில் ஏதேனும் ஒரு காலத்தில் திடீர்னு ஒருவருக்கு பக்கவாதம் வந்துவிடும், உடலில் ஏதேனும் உறுப்புகள் செயலில்லாமல் போயிடும். அப்படி செயலற்று போன உடனே அவருக்கு உடல் பாதிக்கப்பட்டு விட்டது என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பாவம் பண்ணானோ இப்படி ஆயிடுச்சு. உங்கள் பாவம் ஏன் உங்கள் உடலில் உங்களுடைய செயலையற்று உங்களை போய்விடணும்? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனா வெறும் நம்பிக்கை இல்லை என்பது. ஆழமாக நீங்கள் செய்கிற தவறு உங்கள் உடலை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கு, நிறைய வழிகாட்டுதல் இருக்கு. நம்ம ஊரில் நம்மளுடைய பண்பாட்டில் இருப்பது போல தான் இன்னொரு பண்பாட்டிலும் இதே போல ஒரு விஷயம் இருக்கிறதுன்னா, எல்லா பண்பாட்டிலும் மனிதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான, மனிதனுடைய மனதை விஸ்தாரப்படுத்தக்கூடிய, அன்பினுடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய கதைகள் எல்லா நாடுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் ஒன்று போல தான் இருக்கு. அதிலும் குறிப்பாக தமிழ் பண்பாட்டில் ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் பண்பாட்டில் தாயினுடைய இடம் எப்போதும் எல்லோருக்கும் தெரியும். தாயை வணங்குகிறார்கள், தாயை கொண்டாடுகிறார்கள், தாய்மையை போற்றுவதெல்லாம் இருக்கு. ஆனால் தந்தை குறித்து தமிழில் மிக குறைவாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தந்தையின் மீதான கோபம், தந்தையின் மீதான வெறுப்பு, தந்தையை பிடிக்காதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதுக்கு காரணமும் இருக்கலாம். ஆனால் ஒருவர் தந்தையாக இருக்கும்போது மொழியே இல்லாத துயரங்களை அனுபவிக்கிறார். அவரால் சொல்லவே முடியாது, வெளிப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அதிலும் கூட திருமணமாகாத பெண்களை கொண்ட தந்தையாக இருக்கிறார் இல்லையா, அவர் மனதில் இருக்கக்கூடிய வலியை உலகம் கண்டுகொள்ளவே செய்யாது. அந்த தாய்க்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அவர் பிரார்த்தனை செய்வார், ஆலயங்களுக்கு செல்வார், வழிபாட்டின் வழியாக நல்லது நடந்துவிடும் என்பார். தந்தை அப்படிப்பட்டவராகவும் இருக்க மாட்டார். அப்படின்னா ஒரு தந்தையினுடைய மனதில் நிறைய நேரங்களில் வளர்ந்த பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கொண்ட தந்தையினுடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் கவலையையும் வருத்தத்தையும், என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு பதைவதைப்பையும் இலக்கியம்தான் நண்பர்களை பதிவு செய்திருக்கிறது. ஒரு உளவியல் மருத்துவரிடம் போய் அவர் தன்னுடைய மனதனுடைய கஷ்டங்களை சொல்லலை. எந்த எழுத்தாளரையும் அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து தன்னுடைய மனதனுடைய துயரங்களை சொல்லலை. ஆனால் இவர்களாக புரிந்து கொள்கிறார்கள். ராஜஸ்தானில் ஒரு பழக்கம் இருக்கிறது, மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் அவள் அழுதால் கேட்கிற தூரத்தில் கட்டி கொடுன்னு சொல்றாங்களாம். ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா அந்த பொண்ணு அழுகிற சத்தம் கேட்காதான். அதனால அவள் அழுகிற சத்தம் கேட்கிற தூரத்துக்குள்ளாடி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, அப்படின்னா பக்கத்து ஊரில் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு ஏதேதோ தேசங்களில் வாழ்றாங்க. ஆனால் எங்கே உங்கள் பெண் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தந்தையினுடைய மனதில் அவளை பற்றிய ஒரு சின்ன அச்சம், கவலை, ஆதங்கம், ஒரு சின்ன பதைப்பதைப்பு இருந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு தந்தையினுடைய மனதை தமிழில் ஒரு எழுத்தாளர் கதையாக எழுதியிருக்கிறார். தமிழினுடைய மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர். நான் எழுத தொடங்கிய காலகட்டத்தில் எனக்கு மிகப்பெரிய ஆதர்சமாக இருந்த எழுத்தாளர் வண்ண நிலவன். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், யுக தர்மம் அப்படின்னு அந்த கதைக்கு பெயர். அந்த யுக தர்மங்கிற சொல் மிகப்பெரிய சொல், மிகப்பெரிய பொருள் கொண்ட சொல். அதை ஒரு அன்றாட ஒரு வக்கீல் குமாஸ்தாவினுடைய வாழ்க்கையை பற்றிய கதைக்கு தலைப்பாக பொருத்தமாக வைத்திருக்கிறார். மனைவியை இழந்த ஒரு வக்கீல் குமாஸ்தா. அந்த வக்கீல் குமாஸ்தாவுக்கு
25 வயசு 26 வயசில் பொண்ணு இருக்குது, கல்யாணம் அமையலை. கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட பண வசதியும் இல்லை. யாராவது தேடி வந்து திருமணம் செய்து கொள்வார்கள்னா அதுக்கெல்லாம் நடக்காது. அதை தாண்டி இந்த பொண்ணுக்கு கீழே 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, கடைசியாக ஒரு பையன் இருக்கா, மனைவி இல்லை, வருமானம் குறைவு. அவர் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்பும் போதெல்லாம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு தெரியலையே, நம்மளால் பார்த்து செய்ய வைக்க முடியுமான்னு தெரியல. அப்புறம் போய் ஒரு மணமகனை கேட்டால் அவர்கள் கேட்கக்கூடிய வரதட்சணை, அவர்கள் பெற வேண்டிய பட்டியல் பெருசாக இருக்குது, நம்மகிட்ட வசதி இல்லையே. அப்போ அந்த தந்தையின் மனதில் ஒரு ரகசியமான எண்ணம் வருகிறது. அதுதான் நண்பர்களை எழுத்தாளன் கண்டுபிடிக்கிற அனுபவம். அவர் சொல்கிறார், ஊர் உலகத்தில் யார் யாரோ லவ் பண்ணி போயிடுறாங்கல்ல, அப்படி இவளும் லவ் பண்ணி போயிடலாம்ல. ஒரு தந்தை நினைக்கிறார், அப்படி போய்விட்டால் என்னுடைய பணி முடிந்துடும், அவளே கல்யாணம் பண்ணிடலாம்ல, அந்த மாப்பிள்ளைக்கே முடிச்சு வச்சிருவான்ல சொல்லிட்டு அவரே சொல்கிறார், அப்படி காதலிப்பதற்கு உகந்த இடத்திலா நம்ம குடியிருக்கிறோம், ஒரு உண்டு குடித்தனத்தில் குடியிருக்கிறோம், அங்கே எவன் வரப்போகிறான், எவன் பார்க்க போகிறான், எவன் பழக போகிறான், அதுக்கும் என் மகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகள் வறுமையில் தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கென்று சிறு சிறு இன்பங்கள் வேணும் இல்லையா. இந்த மூத்த மகள் பேர் சாந்தா. அந்த பொண்ணை சொல்கிறாங்க, அப்பா நீ வீட்டுக்கு திரும்பி வரும்போது எனக்கு ஒரு ரிப்பன் வாங்கிட்டு வாப்பா, ஒரே ரிப்பனை வச்சு கட்டிகிட்டே இருக்கேன். அப்பா அன்றைக்கு கிடைத்த ஒரு 5 ரூபாயில் அவளுக்கு ஒரு ரிப்பன் வாங்குறாரு, இன்னொரு மகளுக்கு ஒரு கண்ணாடியாலான பாசி மாலை வாங்குறாரு, பையனுக்கு ஒரு பென்சில் வாங்குறாரு, வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டு வாசலில் நிறைய ஆட்கள் கூட்டம். என்னன்னு கேட்டால், உன் மக ஓடிவிட்டாயான்னு சொல்கிறாங்க. இவர் மனதிற்குள் நினைத்தார், ஆனால் அதுபோலே நடக்கு, வெளியே காட்டிக்கிடலை. என்னங்க எப்படி ஆச்சுன்னு, பக்கத்தில் ஜவுளி கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் இருந்தான், எப்படியோ பழகி இருக்கு, அவனோட போயிருச்சுன்னு தன் பிள்ளைகளை அழைத்து கேட்குறார், உங்கள் அக்கா போயிட்டாளாடா தம்பின்னு. ஆமாம் போயிட்டான். ஏன் பாப்பா அக்கா போகும்போது நீ என்ன செய்தேன்னு சொல்லி அடுத்த மகளிடம் கேட்கும் போது அவள் சொல்கிறா, தண்ணி எடுப்பதற்காக போவது போல குடத்திற்குள்ளாடி தன்னுடைய புடவையை தன்னுடைய உடைகளை எடுத்துட்டு அக்கா போனா. பஸ் ஸ்டாண்டில் அந்த மாமா காத்திருந்தார், அவங்க 2 பேரும் போகிறாங்களாம், நீ பார்த்தையா அப்படின்னு கேட்குறார். நான் பார்த்தேன்ப்பா, அக்காவும் அவர் நின்று இருந்தார், அந்த மாமா என்கிட்ட நல்லா பேசினாருப்பா, பேசுனதோடு நான் நல்லா உங்கள் அக்காவை வச்சு பார்த்துக்கிடுவேன், உங்கள் அக்கா ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு. அக்கா சொன்னால், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், அப்பாவுக்கு கஷ்டம் வேண்டான்னு நினைக்கிறேன், அதனால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நீ அப்பாட்ட போய் சொல்லுப்பான்னு அனுப்பிவிட்டார். இவர் வருகிறார், ஊரே சொல்லுகிறது, மகள் ஓடிவிட்டால் புகார் அளியுங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அவனை தடுத்து நிறுத்துங்க, இவர்களை பிரியுங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் மாட்டேங்கிறார். சொன்னதோடு சொல்கிறார், போயிருப்பாளா இந்நேரம் பஸ் ஏறிடுன்னு. தெரியலப்பா, பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டு இருந்தாங்கன்னு. நின்று இருந்தால் அவளிடம் கொண்டு போய் இந்த சிவப்பு ரிப்பனை கொடுத்துட்டு வந்துடும் மகளேன்னு சொல்கிறார். இந்த தந்தையால் சின்ன விஷயத்தையாவது செஞ்சு அனுப்புகிறேன், கொடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த பிள்ளைங்க 2 ஒரு சிவப்பு ரிப்பனோட போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அவங்க ஏறி போயிட்டாங்க. திரும்பி வருகிறார். திரும்பி வந்து அப்பாட்ட சொன்னோடனே அப்பா சொல்கிறாரு, அதை கொண்டு போய் உங்கள் அம்மா படத்தடியில் வச்சுருப்பா, சாமி படத்துக்காவது இனிமேல் அது உதவட்டும் அப்படின்னு அந்த ரிப்பனை வைத்து கொண்டு, என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை தொடரத்தான் செய்யும் என்பது போல் அவர் சொல்கிறாரு. பசிக்குதில்லை, சோறாக்கணும்ல, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், சமைக்கிற வேலையை பாருங்கன்ட்டு போயிடுறார். இப்போ ஒருவர் வந்து இவரிடம் கோவப்படுகிறார், என்னையா நீ வந்து மனுஷனா, உன் மக ஓடி போயிட்டா, சமைக்கணும், சோறு பொங்கணும், போய் அரிசி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன்னப்போ இவர் சொல்லுகிறார், ஊர் உலகத்தில் நடக்காது என்னையா நடந்துருச்சு என் வீட்டில், இவ்வளவு அக்கறைப்படக்கூடிய என் ஊர் உலகம் இதுவரை அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லையே, என்னைக்காவது வந்து கேட்டீங்களா, என்றைக்காவது வந்து சொன்னீர்களா, அவள் ஓடினால் புகார் சொல்லுகிறதுக்காக உங்கள் தர்மத்தை தூக்கி கொண்டு வந்து நிற்கிறீர்களே, அவள் ஓடியாது சந்தோஷமாக இருக்கட்டும்பான்னு நினைக்கிறார். அந்த கதையில் எழுதப்படாத ஒன்று இருக்கிறது நண்பர்களே. நான் படித்து முடித்த பின்னாடி அந்த கதையினுடைய எழுதப்படாத பக்கத்தை நானாக மனதில் எழுதி கொண்டேன். அன்று இரவு அந்த அப்பா தூங்கியிருக்க மாட்டார். மாறாக அந்த அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பொன் பிறந்த நாளிலிருந்து அவளை பற்றி கண்ட எல்லா கனவுகளையும் நினைத்து பார்த்திருப்பார். இன்னொன்று, தந்தையாக தான் ஒரு தோற்று விட்டோம் என்பதை உணர்ந்திருப்பார். நான் பார்த்து நான் நடத்தி வைக்க வேண்டிய ஒரு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன் என்று மகளாக முடிவு செய்து கொண்டால், நல்ல பையன்தான், சரியான அத்தோட தான், வாழக்கூட செய்யக்கூடும், ஆனால் நான் செய்யலையே. அப்போ ஒரு தந்தையினுடைய மனது என்பது சொல்லவே முடியாத இது போன்ற துயரங்களினுடைய வசிப்பிடம். இலக்கியம் இதையெல்லாம் காட்சிப்படுத்தாவிட்டால், இலக்கியம் இதையெல்லாம் எடுத்து சொல்லாவிட்டால்
இந்த தந்தையினுடைய துயரை கண்ணீரை யார்தான் புரிந்து கொள்வார்கள்? அப்படின்னா இந்த கதை அந்த கதையில் வரக்கூடிய ஒரு வக்கீல் குமாஸ்தாவினுடைய கதை அல்ல. எந்த தந்தையெல்லாம் தன் பிள்ளைகளை இப்படி நம்மளால் செய்ய முடியாமல் போயிருச்சே நினைக்கிறாங்க. சில தந்தைகள் கிடைக்கிற வரனை வேறு வழியே இல்லைன்னு அந்த பொண்ணு கட்டி வச்சிருவாங்க. அவருக்கு முழு விருப்பம் இல்லை, இவ்வளவுதான் முடியும்னு. பெண்ணும் கூட என்ன செய்யணும், அவ்வளோதான் அப்பாவால் முடியும், கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் வாழ்நாளெல்லாம் அந்த பிள்ளைகள் மனதில் ஒரு குறை இருக்கும், அப்பா ஒரு நல்ல இடத்துல என்னை பார்த்து கொடுத்துருக்கலாமேப்பா. இந்த அப்பாவிற்கும் கூட அந்த பிள்ளை மகள் போய் இன்னொரு வீட்டில் பிள்ளைகளை பெற்று வயசானா கூட தெரியும், உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்காம போயிட்டேனேம்மான். அப்போ ஒரு பண்பாடு என்ன செய்கிறது என்றால், ஒரு பண்பாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தந்தையை புரிந்து கொள்ள தவறுகிற போது இலக்கியம் அவர்களை புரிந்து கொள்ள வைக்கிறது. மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று ஒரு குரல் எல்லா பக்கத்துலேயும் நம்ம வீட்டில் கேட்டே இருக்கு. தினசரி உங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏன் வருகிறதுனா, எல்லாம் அதாவது இடத்துல இருக்குது. எதையாவது ஒன்று பண்ணி மாற்றிட்டா வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறோம். பல வீடுகளில் அப்படி என்ன செய்வாங்கன்னா, அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை டேபிள் சேரை மாற்றிடுவாங்க, டைனிங் டேபிளை வேறு இடத்துல போட்டு விட்டுருவாங்க, டிவி ஸ்டாண்டை எடுத்து வேற ஒரு இடத்துல வைப்பாங்க. மாற வேண்டியது பொருட்கள் அல்ல, நீங்கள், உங்கள் மனதினுடைய எண்ணங்கள். ஆனால் வீட்டு பொருட்கள் மாறினா எப்படி மாறும்? இதையும் ஒரு எழுத்தாளன் கதை எழுதியிருக்கான். அவன் ஹங்கேரியனுடைய பெரிய எழுத்தாளர். ஒரு இளைஞன் தனியாக வாழ்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகலை, தனியாக இருக்கிறான். அவன் ரூம் கதவை திறந்த உடனே அவனுக்கு சலிப்பாக இருக்கும். என்னென்னா, அதே டேபிள், அதே கட்டில், அதே பீரோ, இவ்வளோதானா வாழ்க்கை? இந்த கட்டில் இருக்கிற இடத்த திருப்பி போடு, பீரோவை நகட்டி வை, என்னென்னமோ பண்ணி பாப்பா, மாறாது. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு தோன்றும், யாரும் செய்யாத ஒன்றை நாம் செஞ்சால் கட்டிலில் படுக்கிறதுக்கு பதிலாக பீரோக்குள்ளே போய் படுத்துக்கிடுவோன்னு பீரோக்குள்ளே போய் படுத்துக்கிறான். அவன் நண்பர்களிடமெல்லாம் சொல்கிறான், நான் இப்போ கட்டிலில் தூங்குறது இல்லை பிரதர், பீரோவில் தூங்குறேன். ஏன்டா, ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும்ல. சேஞ்ச் வேணும்னா கட்டிலில் படுப்பதுக்கு பதிலாக கல்யாணம் பண்ணிக்கோ, மனைவி பிள்ளைகளோட ஒரு குடும்பம் ஆக்கணும், அதுக்கெல்லாம் என்கிட்ட வருவாய் இல்லையே. மாற்றம் என்பது கட்டிலுக்கு பதிலாக பீரோவில் படுப்பதானு கேலி செய்கிறாங்க. இல்லை, 10 நாள் ஆகுது, 10 நாள் கட்டிலில் படுப்பதுக்கு பதிலாக பீரோவில் காலை மடக்கி படுத்து பார்த்து கை கால் வலி வந்து இவனே முடிவு பண்ணிடுறான், சேர்த்து பீரோவில் போய் மனுஷன் படுப்பானா, கட்டில் தான் நம்ம இடம், கட்டிலுக்கு போயிடலாம். இப்போ அவனுக்கே தோன்றுகிறது, பீரோ, கட்டில், மேஜை, பொருட்கள் எல்லாம் நாம் நம் வசதிக்காக உருவாக்கி கொண்டதானே தவிர மாற வேண்டியது நான் தான், என் மனது தான். என் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் விலகினால் வாழ்க்கை மாறிடும். நாம் எந்த அளவுக்கு சுயநலத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறோம் என்றால், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் இன்னொருவருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கூடாது நினைக்கிறோம். என்னுடைய ஒரு நண்பர் வீட்டில் மீன் தொட்டி வைத்திருந்தார். அவர் விடுமுறைக்காக ஊருக்கு செல்லும் போது அவர் அந்த மீன் தொட்டியை பக்கத்து வீட்டில் கொடுத்து, இதை வச்சிருங்க, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை இந்த மீனுக்கு இறை போடுங்கள். நான் திரும்பி வந்த உடனே இந்த தொட்டியை வாங்கிக்கிறேன்னொடனே பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், நான் வெஜிடேரியன் சார், இதெல்லாம் வச்சுக்கிட முடியாது. ஏங்க நீங்கள் வெஜிடேரியன் இல்லையாங்க, அது மீன் உயிருள்ள பொருள், ஒரே ஒரு வேளை நீங்கள் இந்த உணவை அதுக்கு போட்டால் போதுன்னா இல்லை. 2 மீனை ஒரு கண்ணாடி குவளைக்குள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தட்டையாக அவர் எடுத்துகிட்டு போனார். யாராவது இதை வச்சுக்கிடுவீங்களா அப்படின்னு? ஒருவருக்கும் இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்கின மீனை நீங்களே ஊருக்கு எடுத்துகிட்டு போங்க, நீங்களே வச்சு பராமரிங்க. கொடுக்க மாட்டேன், வேண்டாம். கடைசியாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதை தங்களோட கார்லேயே பின் சீட்டில் வச்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் 10 நாள் ஊரில் வச்சுருந்து திரும்பி கொண்டு வந்துட்டாங்க. சின்ன 2 தங்க மீன்கள் குட்டியாக ஒரு கண்ணாடி கிண்ணத்துக்குள்ளாடி இருக்குது. அதை ஒரு வீட்டில் வைத்து பராமரிக்கிறது என்ன ஒரு பெரிய வேலையா என்ன? ஆனால் இடமில்லை, மனம் இல்லை. நாம் நம்மளுடைய காலகட்டத்தில் எல்லா தொழில்நுட்பங்களின் வழியாக எல்லா வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஆனால் மனதை சின்னதாக்கிக்கிட்டே போய் கொஞ்சம் கூட அதில் இன்னொருவருக்கான ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாததாக இருட்டாக வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். கதை தான் நண்பர்களே திரும்ப 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 உங்களுக்கு இதையெல்லாம் நினைவூட்டுகிறது. நீங்கள் அப்படி இருப்பது தவறு அல்ல, அதை உணராமல் இருக்கிறீர்களே அதுதான் தவறு. நீங்கள் உணர்ந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னா, நிச்சயம் மாறிடுவீங்க. ஏன்னா மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பில் ஒன்று, அவன் ஏதேனும் ஒரு தவறு சுட்டிக்காட்டப்பட்டு மனதளவில் உணர்ந்தால் அதை மாற்றிக்கொள்ள முயல்வான். தோல்வி வேண்டுமானாலும் அடைவான், ஆனால் அதை மாற்றிக்கொள்ள முயலாதவர்களே கிடையாது. சுட்டிக்காட்டுகிற பொறுப்பு யாருக்கேனும் இருக்கும். அந்த சுட்டிக்காட்டுகிற பொறுப்பை பொதுவாக மூத்தவர்கள் செய்வார்கள், பண்பாடு செய்யும், சமூகம் செய்யும், சட்டம் செய்யும். இவர்கள் எல்லோரையும் விட இலக்கியம் மிக நெருக்கமாகவே செய்யும், நெருக்கமாகவே உங்கள் மனதில் அதை ஏற்றிவிடும்.
அப்படின்னா ஒரு நல்ல இலக்கியம், நல்ல கதை, நல்ல எழுத்து என்பது வேறு ஒன்றுமே இல்லை. அது உங்கள் மனதினுடைய இருட்டை போக்குகிற ஒரு வெளிச்சம். நல்ல கதைகளை நீங்கள் படிக்க 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 உங்கள் மனதில் உங்கள் சார்ந்த தெளிவும் உலகம் சார்ந்த தெளிவும் உண்டாகும். அத்தோடு நீங்கள் அந்த கதையை படித்து முடித்து விட்டீர்கள் என்றால் உடனடியாக யாருக்காவது சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி ஒரு நல்ல கதை படித்தேன், நல்ல கதை மனதில் இருக்குது, குறைந்தபட்சம் அதை குழந்தைகளிடமாவது சொல்லுவீங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கதை சொல்லுகிறீர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவர்கள் உலகை புரிந்து கொள்வதோடு கற்பனை ஆற்றல் கொண்டவர்களாகவும் வளருவாங்க. அப்போ ஒரு நல்ல கதைகள், என் மனதில் இது போல நிறைய 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 கதைகள் இருக்கு. இந்த கதைகள் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளவும், நான் செய்ய வேண்டிய பணிகளை எனக்கு நினைவூட்டவும், என் சமூகம் மறந்தவற்றை சமூகத்திற்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் உதவுகின்றன. அப்படிங்கிற முறையில் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.